2 கால்களையும் இழந்தாலும் நம்பிக்கை தளராது ஒரு மருத்துவராக என்று நம் முன் நிற்கிறார் இந்த இஸ்லாமிய பெண். உண்மையிலே இவரெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அத்தனை பேருக்குமே, இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு இவர். டாக்டர் ரோசன் ஜஹான் ஷேக் ஒரு நோயியல் நிபுணர், மருத்துவ நிபுணர் மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர். உடல் ஊனமுற்றோருக்கான உரிமைகளை ஆதரிப்பதில் நன்கு அறியப்பட்டவர். டாக்டர் ஷேக் 16 வயதில் ஒரு துரதிருஷ்டவசமான ரயில் விபத்தில் தனது 2 கால்களையும் இழந்தார். ஒரு தகுதி வாய்ந்த மாணவியாகவும் மருத்துவ நுழைத்தேர்வில் உடல் ஊனமுற்றோர் பிரிவில் அகில இந்திய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்த போதிலும் மருத்துவம் படிக்க அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இயலாமை அளவுகோலான 70% தாண்டியதால் அவர் மருத்துவக் கல்லூரியில் சேர தடை விதிக்கப்பட்டார். தனது கனவுகளை விட்டுக் கொடுக்காமல் அவர் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகினார். நீண்ட சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டார் மற்றும் 2011 மருத்துவம் படிக்கும் உரிமையை வென்றார். இதன் மூலம் மருத்துவராக வேண்டும் என்ற தனது கனவை நிறைவேற்றினார். 86% ஊனமுற்ற நாட்டிலேயே MBBS முடித்த முதல் ஊனமுற்ற என்ற பெருமையை பெற்றார் டாக்டர் ரோசன். டாக்டர் ரோசன் ஷேக்கிற்கு அவரது எலும்பில் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. இது அவரது MDயின் 2ஆம் ஆண்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 2016ஆம் ஆண்டுக்கான மகாராஷ்டிரா டைம்ஸ் அசாதாரண துணிச்சலுக்கான விருது மற்றும் 2018ஆம் ஆண்டுக்கான ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆண்டின் சிறந்த பெண் விருது உள்ளிட்ட பல மதிப்புமிக்க விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். அவரது கதை மன உறுதியின் அவசியத்தை மட்டுமல்ல, ஒருவரின் வாழ்க்கையில் மன உறுதியின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது. உண்மையான வார்த்தை இல்லையா? அதாவது கை கால்கள்லாம் நலமாக இருந்தும் பலர் என்ன பண்ணுறாங்க, பிச்சை எடுத்து அலைகிறாங்க. அதில் பாருங்கள், யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு இவங்களுக்கு சன்மானமும் பரிசும் கொடுக்குறாருனாக்கா அப்போ எந்த அளவு அவர் எல்லோருடைய மனதையும் வென்று இருப்பார்னு பார்த்துங்க. யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அவரும் இந்த பெண்ணுடைய துணிச்சலை பாராட்டி பரிசு கொடுக்குறாருன்னா நாம் எந்த அளவு இவருடைய முயற்சிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கணும். இதை போல் நம்ம ஊக்கம் அடைஞ்சு எந்த ஒரு ஊனம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுனாக்க நாம் எந்த ஒரு சிகரத்தையும் சொல்லலாம் இறைவனுடைய உதவி கொண்டு. அதுதான் இந்த பெண்மணி சாதிச்சிருக்காங்க. 2 கால்கையும் அந்த ரயில்வே விபத்தில் இழந்தாலும் அதெல்லாம் முறியடித்து, சட்டத்திலே கூட இடம் இல்லை, 2 கால்கள் இழந்தவங்க மருத்துவம் படிக்க முடியாது. ஆனாலும் அதுவும் கோர்ட்டு படி ஏறி அங்கேயும் வெற்றி பெற்று இன்றைக்கி MBBSஸாக நம்ம முன்னாடி நிற்கிறார். உண்மையிலே இவர் ஒரு சிறந்த சிங்க பெண்மணி.